இந்த நாட்டினுடைய நிலைமை இலங்கை நாட்டிற்கு மட்டும் பொருந்துவது அல்ல, முழு உலகத்துக்கே பொருந்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. මේක ලංකාවට විතරයි නෙවෙයි මේ ලෝකෙටම බලපාන ප්‍රශ්නයක්. නමුත් අපිට මුණ දෙන්න ප්‍රශ්නය ගැන අපි කතා කරන්න ඕනේ. ඒකට අවස්ථාව ලැබීම ගැන මම ඉතාම සතුටු වෙනවා. විදේශ ඇමතුමා එතුමාගේ ප්‍රකාශ කරා ඒක ඇත්ත වශයෙන් ඇත්ත මානසිකවම අපි ඊරානීය කට්ටිය බේරගත්ත එක අපි ස්තුතිවන්ත වෙනවා. இந்த நாட்டில் அதாவது விவசாயிகள் விசேஷமாக நாங்கள் வசிக்கின்ற நூரெலிய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனையும் இந்த சபைக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இப்பொழுதே உரம் இல்லை போறன தினட்டமே நூரெலிய கோவிஜனத்தாவட்ட. அடுத்ததாக பெட்ரோல் டீசல் காரணமாக உழவு இயந்திரங்கள் பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக குறைந்து வருகின்றது. விவசாயத்திலே பின்னடைவுகள் ஏற்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். வருகின்ற சிங்கள தமிழ் புத்தாண்டு நிகழ்வின் பொழுது முறையாக டீசல் பெட்ரோல் கொடுக்கவில்லைனால் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கு உருவாகும். ஆகவே இதை மாற்றியமைப்பதற்கான விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல் தொழிலாளர்கள் வந்து போகிறதுக்கு தோட்டங்கள் மிக தூரங்களிலே இருக்கின்றது. தோட்டங்களிலே இருக்கின்ற மக்கள் நகரத்துக்கு வர வேண்டுமானால் டிரான்ஸ்போர்ட் வேணும்னா பெட்ரோல் வேணும், டீசல் வேணும். ஆகவே அவர்களுடைய பிரச்சனையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதே போல் இலங்கையினுடைய நூரெலியாவினுடைய இன்னொரு பிரதான விஷயம் டூரிசம். இந்த அதாவது உல்லாச பிரயாணத்துறை ඔබතුමන්ලා දන්නවා ඒප්‍රිල් වෙනකොට නූරෙලියට විදේශීය මිනිස්සු නැවේ ලංකාවේ ඉන්න ලක්ෂ 5ක් විතර එනවා නූරෙලියට. දැන් මේ පාර එයිද කියලා අපිට සැකයක් තියෙනවා. මොකද ඩීසල් පෙට්‍රල් නැත්නම් ඒගොල්ලන්ට එවිලා යන්න බෑ. ඒගොල්ලන්ට එවිලා යන්න බැරි නම් නූරෙලිය ජනතාවට ඒක පාඩු. කාමරයක් දෙන්න බෑ. එළවලු ටිකක් විකුණා ගන්න බෑ, පළතුරු ටිකක් විකුණා ගන්න බෑ. ඒවා නැතුව ඒ ජනතාවගේ ආර්ථික තත්ත්වය වැටෙනවා. ඒක නිසා ඔබතුමන්ලා කරුණා කරලා අපේ විදේශ ඇමතිතුමා මෙතන මේ ඇමතිතුමා ඉන්න නිසා මං කියන්නේ ටුවරිසම් මිනිස්ටර් ඉන්න නිසා ඒප්‍රිල් වසන්ත කාලයකට මොනාරි පිළිවෙලක් කරන්න. පෙට්‍රල් ටික ඩීසල් ටික වැඩිපුර දෙන්න මිනිසුන්ට එන්න යන්න. එවිලා විනෝද ගත කරලා යන්න අවස්ථාවක් දෙන්න. එහෙම නැත්නම් මේ මිනිස්සු කොයි යන්නද? දැන් ෆ්ලයිට් උත් නැහැ. පිටරට යන්න ෆ්ලයිට් එකකුත් නැහැ. ඒක නිසා නූරෙලියට තමයි එන්න වෙන්නේ. ෆ්ලයිට් නූරෙලියට තමයි එන්න වෙන්නේ. වෙන විකල්පයක් නැහැ. ඒ මිනිස්සු එක්කෝ යාපඩ යන්න ඕනේ නැත්නම් මේ දකුණේ යන්න ඕනේ නැත්නම් නූරෙලිය යන්න ඕනේ. ඒක නිසා කරුණා කරලා ඩීසල් ප්‍රශ්න ගැන අපි මේ කල්පනා කරන්න ඕනේ කියලා මම මේ අවස්ථාවේ කරනවා. அனித் එක பெருந்தோட்ட மக்கள் அவர்கள் நகருக்கு வருகின்றது, நகரத்திலிருந்து சாமான் வாங்கி கொண்டு போவதற்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் மிக கஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நாட்டினுடைய நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. பொதுவாக உலகத்திலே நடக்கின்ற இந்த துர்க்க அதாவது இந்த மாதிரியான சமயத்திலே இலங்கையிலும் இப்படி நடக்கின்றது. அது வளமை. இலங்கை இது முதல் தடவை இல்லை, பல தடவை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். கோவிட் நிலையிலும் ஆரம்பிச்சிருக்கின்றோம். அதே போல் தித்வா புயல் வந்த நேரம் பல நாட்கள் முடங்கி போயிருந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இந்த 3 வீல் முச்சக்கர வண்டிகள் இப்பொழுது பெட்ரோல் ஷெட்டில் தான் முழு நேரமும் அவர்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காலையிலே போய் போலிங்கில் நின்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கடன் வாங்கி தான் இந்த 3 வீலை ஓட்டுகின்றார்கள். ஆகவே மீண்டும் கடன் கட்டுவதற்கான வசதிகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றது. அதற்கு இப்போ ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் அவங்கள நெருக்குறாங்க.
ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கிற நேரம் அவங்களே கடன் கட்ட முடியாமல் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அவர்கள் இதில் இருக்கிறதுனால எங்கள் பெட்ரோல் ஷெட்லேயே இருக்கிறதுனால அவர்களுக்கான இந்த வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஒன்று கடனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவதற்கான நடவடிக்கை வேண்டும். கொழும்பு ஏனைய பட்டினங்களிலே நான் நினைக்கிறேன் கொழும்பில் மலையக டாக்ஸி டிரைவர்ஸ் கொழும்பில் அநேகமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொழிலே அதான். ஆகவே இந்த தொழில் பாதிக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக பிரதம மந்திரியிடம் ஒரு வேண்டுகோள். அதாவது பெருந்தோட்ட பகுதியிலே நீங்கள் இப்போ 23,000 ஆசிரியர்கள் எடுக்கப் போகின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த 23,000 ஆசிரியர்கள் எடுக்கும் பொழுது பெருந்தோட்ட பகுதிகளுக்கு என்ன கடந்த காலங்களிலே விசேஷ வரப்பிரசாதங்கள் இருந்தன. அந்த பகுதியிலே இருக்கின்ற ஆசிரியர்களே அதே தோட்ட பகுதிகளுக்கு நியமிப்பது, அவர்களுக்கு அங்கேயே அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வைப்பது ஒரு சம்பிரதாயமாக இருந்து வந்தது. கடந்த நான் நினைக்கிறேன் சந்திரிகா பண்டாரநாயக்கா அதே போல் ராஜபக்ச காலத்தில் எல்லா காலத்திலையும் இருந்தது. இப்போ நீங்கள் அதை இல்லைன்றீங்க. ஆனால் அது செய்யக்கூடாது. இதனால் பெருந்தோட்ட மக்களுடைய அந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய கல்வி நடவடிக்கை ஸ்தம்பிதம் அடையும். இதை நீங்கள் நான் அன்று உங்களுக்கு